முயல் ஆமை கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். முயல் ஆமையோட போட்டி போட்டுட்டு யார் அந்த இடத்துக்கு முதல்ல போய் சேர்றா அப்படின்னு ரெண்டும் அதோட ஓட்டத்தை ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஓட்டத்தை முடிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி தூக்கத்தை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முயல் ஓரமா ஒரு குட்டி தூக்கத்தை போட ஆரம்பிச்சிருக்கு. அது அந்த குட்டி தூக்கத்தை போடுற கேப்ல ஆமை ஊர்ந்து வந்து ஜெயிச்சிருச்சு. இதே மாதிரிதாங்க நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம அநேக காரியங்களுக்காக தேவன் நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு விசுவாசத்தோட நம்ம ஃபாஸ்டிங் இருந்து அதுக்காக ரொம்ப உற்சாகமா ஜெபிச்சுட்டு இருந்திருப்போம். ஆனா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற போகிற அந்த காலத்துல இனி என்ன இது நடக்கவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்காம விட்டு அந்த ஆசீர்வாதங்களை இழந்திருக்கோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கான வார்த்தை உங்களுக்கு தான். வேதத்துல பாருங்க, 1 பேதுரு 4:7 போட்டிருக்கு, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள்னு வேதத்துல போட்டிருக்கு. ஆமாங்க, நீங்க இத்தனை நாள் என்ன காரியத்துக்காக ஜெபிச்சுட்டு இருந்தீங்களோ, என்ன வாக்குத்தத்தத்தை பிடிச்சு கொண்டு விசுவாசத்தோட ஃபாஸ்டிங்லாம் இருந்து ஜெபிச்சிங்களோ, அந்த காரியங்கள் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. உங்களோட கஷ்டங்கள், வேதனைகள், கடன் தொல்லைகள், பிரச்சனைகள் எல்லாமே இந்த நாட்களில் முடிவுக்கு வரப்போகுது. அதனால நீங்க ஜெபிக்கிறத விட்டுறாதீங்க, தேவனை துதிக்கிறத விட்டுறாதீங்க. இது வரைக்கும் எதை விசுவாசத்தை பிடித்து கொண்டு ஜெபிச்சிங்களோ தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ஏன்னா வர நாட்கள்ல அந்த காரியங்களுக்கு, அந்த பிரச்சனைகளுக்கு தேவன் ஒரு முடிவை கொண்டு வருகிறார். அந்த முடிவு வரும்போது உங்களுக்கு எந்த ஒரு கவலையோ கஷ்டமோ இருக்காது. அந்த முடிவு உங்களுக்கு சாதகமா தான் அமையும். அதனால சோர்ந்து போயிடாதீங்க, கிவ் அப் பண்ணிடாதீங்க. இந்த மாதம் முடியறதுக்குள்ளாக நீங்க எதற்காக ஜெபிக்கிறீங்களோ நிச்சயமா அதற்கான பதில் உங்களுக்கு சாதகமா, உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும்படியாக வந்து சேரும். கிவ் அப் பண்ணிடாதீங்க, விசுவாசத்தோட ஜெபிங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். We all have heard the story about the tortoise and the rabbit. The tortoise and the rabbit decided to race. But when the rabbit was about to win, it decided to take a little nap before the tortoise reached the winning point. While the rabbit was taking a nap, the tortoise moved slowly and steadily and reached the winning point, and it won the race. Likewise, in our life, we might have been praying for a miracle from our God, or we might be praying for the promises that our God has given us. We might have fasted and prayed with a great expectation and excitement, but when the days pass by, we might lose hope and decide not to pray for that particular blessing anymore. But if you do that, you will lose your blessing like the rabbit lost the race. If you are in a situation like this, today's word is for you. Look what the Bible says in 1 Peter chapter 4:7. Everything will soon come to an end, so be serious and be sensible enough to pray. Yes, there's an end coming to all your problems and all the sufferings you're facing. Your miracle is heading towards you. So don't give up yet. Keep praying and keep praising our God, because before this month ends, you will receive the blessing that you are praying for. Our Lord will fulfill the promise that He has given you, and He will answer all your prayers, and He will end all the problems that you are facing in your favor, and He will bless you abundantly. So don't give up, keep praying and receive the blessings that our God has in store for you. God bless you all. Have a blessed day. Amen.